மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாரகமே தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரே. தாரகமே தாரகமே சீரும் செல்வமும் பெற்று சீரும் செல்வமும் பெற்று சேரும்படி கென்னிடம் சீரும் செல்வமும் பெற்று தேரும்படி கென்னிடம் சேரும் யாரையும் ஒரு போதும் தள்ளிடேன் என்று சேரும் யாரையும் ஒரு போதும் தள்ளிடேன் என்று. தாரகமே தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரே. தாரகமே தாரகமே கோபமது ஒழிய பாடுபட்டுயிர் விடுத்தி இன்னும் ஜீவ போசனமென கீயவுமாயே அந்த சிலுவை தனிலே பகுத்தி மேவியனை நெருக்கி மேவியனை நெருக்கி தாவும் பாவத்தை கொன்று தேவியனை நெருக்கி தாவும் பாவத்தை கொன்று சேவித்துயிர் பிழைக்க தேவே உமையுட்கொள்ள சேவித்துயிர் பிழைக்க தேவே உமையுட்கொள்ள. தாரகமே தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரே. தாரகமே தாரகமே
போகாமல் அதை கண்டுபிடித்து ரட்சித்தீர். அது வேணுதலுடன் பரி பூரணமடைந்திட வேணுலகுதித்தேனென்றீர். வேணுமுமது நீதி வேணுமுமது நீதி பூர்ண நிறைவாயுன்றன். வேணுமுமது நீதி பூர்ண நிறைவாயுன்றன். மாணருளும் திருப்தி யானை பெறவும் இடம். மாணருளும் திருப்தி யானை பெறவும் இடம். தாரகமே தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரே. தாரகமே தாரகமே. தந்த திருவசனம் உந்தம் ஈரா போசனம் அகமயத்தனமாமே. யார் சிந்தை பணிந்தவற்றை என்றன் மனதுட்கொள்ள தேவ சுத்தாவிதாவே. உந்தம் தசையுதிர தசையுதிர விந்தை விருந்தினையான். உந்தம் தசையுதிர விந்தை விருந்தினையான். சந்ததமுண்டு துதி சாற்ற அருள் செய்வீரே. சந்ததமுண்டு துதி சாற்ற அருள் செய்வீரே. தாரகமே தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரே. தாரகமே தாரகமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த மெய்ப்பனின் குரல் காலை தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டவருடைய ஊழியருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். Wrestling with the notion of preaching the message of cross. சிலுவையை குறித்து உபதேசம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நமக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த செய்தியை நான் பிரசங்கிக்க வேண்டும்? Why do I preach the message of the gospel? ஏன் நான் இந்த செய்தியை பிரசங்கிக்கணும்? Does it make any difference in the lives of the people? மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை என்னுடைய செய்தி கொண்டு வருகிறதா என்று சொல்லி பல வேளைகளிலே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி போராட்டம் வருகின்ற பொழுதெல்லாம் the best thing that we can do is kindly revisit. நம்ம போய் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1:18 பார்க்கும் பொழுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமாக இருக்கிறது,
ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்கின்ற வசனத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அது புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது. பெரும்பான்மையான மக்கள், உலக பிரகாரமாய் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் சிலுவையை குறித்ததான உபதேசம் அது பைத்தியமாகவே தோன்றும். ஏனென்றால் இந்த சிலுவையை குறித்ததான உபதேசம் அவர்கள் வாழுகின்ற படோடோபமான ஆடம்பரமான வாழ்விற்கு எந்த குறிப்பையும் தருவதில்லை. The message of cross doesn't give any tips for their sophisticated life. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான, அவர்கள் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கான எந்த குறிப்பையும் இந்த சிலுவையை குறித்ததான உபதேசம் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. உலகத்தின் பார்வையில், பெரும்பான்மையான மக்களுடைய பார்வையில் இந்த மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவையை குறித்ததான உபதேசம் ஆஃப்டர் ஆல் a story of death over the cross, சிலுவையில் நடைபெற்ற அந்த மரணத்தை குறித்த செய்தியாகவே பெரும்பான்மையான மக்களால் அது பார்க்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மரண செய்தியை இவ்வளவு விசேஷ விதமாக கொண்டாடப்பட வேண்டியதில்லை என்று பெரும்பான்மையான மக்கள் யோசிக்கிறார்கள். அவர்கள் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் மரித்ததற்கு பதிலாக அவர் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அநேக மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும், அநேக மக்களுடைய வியாதிகள் குணமாகி இருக்கும், அநேக மக்களிடத்தில் இந்த பிசாசுகள் துரத்தப்பட்டிருக்கும், அநேக மக்கள் பல்வேறு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் காண முடிந்திருக்கும். இவர் மரணத்தினால் என்ன எனக்கு பயன் என்று சொல்லி மக்கள் யோசிக்கின்ற மக்களாகவே இருக்கிறாங்க. ஆகவே சிலுவை குறித்ததான உபதேசம் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் என்று சொல்லி மக்கள், பெரும்பான்மையான மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தவரையில் இது சிலுவை பேராற்றலினுடைய வெளிப்பாடாகவே பார்க்கிறார். அண்ட் இட்ஸ் எ பவர் ஆஃப் த கிராஸ். இது இட்ஸ் லைக் எ டைனமைட் என்று சொல்லி சிறியதாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு. அண்ட் இட் இஸ் எ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் மிராக்கிள். எல்லா அற்புதங்களையும் காட்டிலும் இது மிகப்பெரிய அற்புதமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இட் இஸ் த ஒன்லி மிராக்கிள் that defeated the most powerful and most unavoidable force on the earth, that is death. அதாவது யாராலும் தவிர்க்க முடியாத பேராற்றல் மிகுந்த இந்த மரணத்தை ஆண்டவருடைய சிலுவை மரணம் மட்டுமே ஜெயித்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரணம், நோ மேட்டர் ஹவ் இன்டெலிஜென்ட் யூ ஆர், நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு மேட்டுக்குடியாக இருந்தாலும் சரிதான், இது மேட்டுக்குடி என்று சொல்லியோ கீழ்த்தட்டு மக்கள் என்றோ பார்ப்பதில்லை, நீ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ பார்ப்பதில்லை, சிறிய குழந்தை என்றோ வயதானவர் என்றோ பார்ப்பதில்லை. எல்லோரும் சந்திக்கின்ற ஒரே நிகழ்வு அந்த மரணம். அந்த மரணத்தை இந்த ஜெயித்த செய்தி தான் த மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவையை குறித்ததான உபதேசம். மரணத்தை ஜெயித்த இந்த வரலாற்றை சொல்லுகின்ற நிகழ்வாக பார்க்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறது, இது பேராற்றலினுடைய வெளிப்பாடாக சிலுவை காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யார் உண்மையிலே ஞானிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ, த சின் ஐ கான்ட் டிஃபீட் த சின் விச் டாமினேட்ஸ் இன் மை லைஃப், அதாவது என்னை அதிகாரம் செலுத்துகிற இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியாது, ஆகவே ஃபார் விச் ஐ நீட் தி கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்லி யாரெல்லாம் என்னை அதிகாரம் செய்கின்ற பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது, நான் அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவருடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உணர்கின்றார்களோ, புரிந்து கொள்ளுகின்றார்களோ, அவர்கள்தான் இந்த உலகத்தின் ஞானவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணத்திற்கு பிறகு பெருவாழ்வை தருகின்ற இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள் மட்டுமே ஞானவான்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை எவ்வளவு ஞானமோ நமக்கு இருந்தால் அந்த ரட்சிப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஆண்டவருடைய துணை இல்லாமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த ரட்சிப்பை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உணர்கின்றவனே ஞானவன். ஒரு எவ்வளவு பெரிய ஒலிம்பிக் ஸ்விம்மர் இருந்தால் கூட ஒரு நடுக்கடலில் சிக்கி தவிக்கின்ற பொழுது
அவரால் நீந்தி கரை சேர முடியாது. அப்பொழுது அவருக்கு தேவை என்னன்னாக்கா அந்த ரெஸ்கியூ போட்ஸ் அவருக்கு நிச்சயம் தேவை. அந்த ரெஸ்கியூ போட்ஸ் வருகின்ற பொழுது இல்லை என்னால் நீந்தி கரை சேர முடியும் என்று சொல்லி இந்த ரெஸ்கியூ போட்டினுடைய உதவியை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் கரை சேர முடியாது. ஆகவே என்னுடைய ஞானம் ரட்சிப்பை பெறுவதற்கு போதுமானது என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற மக்கள் ரட்சிப்பை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே என்னால் என்ன மாற்றத்தை சிலுவையின் உபதேசத்தின் மூலமாக கொண்டு போக முடியும், கொண்டு சேர்க்க முடியும் என்று சொல்லி பல சமயங்களில் when we can't see any visible response from the people, நம்ம சுவிசேஷத்தையும் சிலுவை குறித்ததான செய்தியையும் சொல்லுகின்ற பொழுது நான் வெளிப்படையாக எந்த மாற்றத்தையும் மக்களிடத்திலே பார்க்க முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகின்ற மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த செய்தி என்னவென்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து சிலுவையை குறித்ததான உபதேசத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமாக இருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியதாக இருக்கும் என்று சொல்லி புதிய நன்மைகள் புதிய கிருபைகளால் இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறேன். இந்த நாளின் அனைத்து செயல்பாடுகளையும் எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.